எதுக்குடி வார்த்தைக்கு வார்த்தை எதிர்த்து பேசுற? பின்ன என்னமா, நான் இந்த கல்யாணம் பிடிக்கலன்னு சொன்னா அதுக்காக அவங்க இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் பேசுவாங்களா? நான் யாரையாவது லவ் பண்றேன்னு கேக்குறதுக்கு அவங்க யாருமா? நான் அப்படி லவ் பண்றதா இருந்தா தைரியமா வந்து உங்ககிட்டயே சொல்லுவேன். அதை விட்டுட்டு அக்கா மாதிரி வீட்டை விட்டுலாம் ஓடி போக மாட்டேன். நான் சத்தியமா சொல்றேன், என்னைக்குமே நம்ம குடும்ப கௌரவம் கெட்டு போற மாதிரி நான் நடந்துக்கவே மாட்டேன். ஆனா இந்த கல்யாணத்துல எனக்கு இஷ்டம் இல்ல, அதனாலதான் நான் இப்படி எல்லாம் நடந்துக்கிறேன். ஓஹோ, அப்படியா? இதுதான் உன்னோட முடிவா? ஆமா, இதுதான் என்னோட முடிவு. உடனே இந்த கல்யாணம் வேண்டாம்னு உங்களுக்கு போன் பண்ணி சொல்லிருங்க. அவன் வாங்கி கொடுத்த நகை அவன் மூஞ்சிலே தூக்கி வீசுங்க. ஏய், அப்படி நான் என்னோட முடிவையும் சொல்றேன், நல்லா கேட்டுக்க. இந்த கல்யாணம் நடக்கலன்னா நானும் அம்மாவும் விஷத்தை குடிச்சிட்டு செத்து போயிருவோம். அதுக்கப்புறம் நீ உன் இஷ்டத்துக்கு எப்படி வேணாலும் கும்மால் அடிச்சுக்க. உன்னை யாரு கேட்க போறா? ஆஹா, அப்பா தன்னோட கடைசி ஆயுதத்தை கையில எடுத்துட்டாரு. இனி அக்காவால ஒன்னும் பண்ண முடியாது. என்னப்பா, எதுக்கு எடுத்தாலும் செத்து போயிருவேன்னு மிரட்டிக்கிட்டே இருக்கீங்க? நீங்க எதுக்காக சாகணும்? நான் தானே உங்களுக்கு பிரச்சனை. என்னால நீங்க சாக வேண்டாம். ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன், இப்ப நான் உங்க பொண்ணு. அதனால உங்க இஷ்டப்படி உங்களை அவமானப்படுத்தாம இந்த கல்யாணத்தை பண்ணிக்கலாம். ஏன்னா எங்க அக்கா உங்களுக்கு தேடி தந்த அவமானத்தை நானும் உங்களுக்கு தேடி தர மாட்டேன், இது சத்தியம். ஆனா கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் நான் உங்க பொண்ணு இல்ல, நான் போய் இன்னொருத்தரோட மனைவி. அவன் கூட எனக்கு வாழ பிடிக்கலன்னு அவனை நான் டிவோர்ஸ் பண்ணிட்டு தனியா இருந்துப்பேன். அத தட்டி கேட்க உங்களுக்கு எந்த ரைட்ஸும் இல்ல. அதுக்கப்புறம் நீங்க உங்க இஷ்டம் போல செய்யுங்க. அப்பாடா, இன்னைக்குதான் அக்கா தைரியமா அப்பாவை எதிர்த்து கேள்வி கேட்டிருக்கா. ஒரு விதத்துல சந்தோஷம்தான். ஆனா என்ன கேட்டாலும் அப்பா மாற போறதே இல்லை. பாவம் அக்கா. உன் பொண்ணு எப்படி திமிரா பேசிட்டு போறா பாத்தியா? இந்த காலத்து பொண்ணுங்களே இப்படித்தான். பெத்தவங்க பேச்ச கேட்காம டைவர்ஸ் அது இதுன்னு சொல்லி அவங்க தலையில அவங்களே மண்ணள்ளி போட்டுக்கிறது. இதுக்கெல்லாம் எப்படிதான் உருப்பட போகுதுங்களோ தெரியல. Sorry. It's okay. நான் உன்னை இவ்ளோ அவமானப்படுத்தியும் எதுக்காக என்ன தேடி வந்துட்டே இருக்க ஆதி? எதுக்காக உன்னை அவாய்ட் பண்ற ஒரு நிலைமையை உருவாக்குற? நீ படுற கஷ்டத்தை பார்த்து என்னால தாங்க முடியல ஆதி. ஆனா நான் என்ன பண்ணுவேன்? உன்னை வந்து நான் பார்க்க முடியாது ஆதி. என்ன மறந்துரு ஆதி. இனிமே இப்படி என்ன தேடி வராத. நீ எவ்வளவு அவமானப்படுத்தினாலும் உன்னை விட்டு விலகி போக முடியல மகள். எனக்கு நீ வேணும் மகள். நீ இல்லாத வாழ்க்கை எனக்கு எவ்வளவு நரகமா இருக்கு தெரியுமா? உன்னை மறக்க முடியாமதான் நான் உனக்காக இறங்கி வந்துகிட்டே இருக்கேன். ஆனா இப்பவும் நீ என்ன மன்னிக்கவே மாட்டிய மகள். எதுக்கு இவ்வளவு பிடிவாதமா இருக்க? ஐயோ, அதே எதுக்கு போன் பண்ற?
எதுக்கு என் போனை கட் பண்ற மகிழ்? நீ எதுக்கு என்ன அவமானப்படுத்திக்கிட்டே இருக்க? ஆதிக்கு ஒரு பழக்கம் இருக்கு. தொடர்ந்து 3 தடவை அவன் போனை யாராவது எடுக்காம இருந்தா அதுக்கப்புறம் அவன் போன் பண்ணவே மாட்டான். மகிழ், உனக்கு அவ்வளவு திமிரா? நான் 3 தடவை கால் பண்ணியும் நீ கட் பண்ணிட்டல. உனக்கு இவ்வளவு திமிரு இருக்கும்போது எனக்கு மட்டும் ரோஷம் இருக்காதா? இதுக்கு மேல நான் உனக்கு கால் பண்ணவே மாட்டேன். மகிழ், உனக்கு என்ன அவ்வளவு திமிரா? நான் 3 தடவை கால் பண்ணியும் நீ கட் பண்ணிட்டேல. உனக்கு இவ்வளவு திமிர் இருக்கும்போது எனக்கு மட்டும் ரோஷம் இருக்காதா? இதுக்கு மேல நான் உனக்கு கால் பண்ணவே மாட்டேன். நீ என்ன ரொம்ப அவமானப்படுத்திட்ட மகிழ். இதுக்கு மேல என்னால பொறுத்துக்க முடியாது. இனிமே நீயா என்ன தேடி வந்து என்கிட்ட பேசுற வரைக்கும் நான் உன் முகத்திலே முடிக்க மாட்டேன். மகிழ், உனக்கு என்ன அவ்வளவு திமிரா? நான் 3 தடவை கால் பண்ணி நீ கட் பண்ணிட்டேல. உனக்கு இவ்வளவு திமிர் இருக்கும்போது எனக்கு மட்டும் ரோஷம் இருக்காதா? இதுக்கு மேல நான் உனக்கு கால் பண்ணவே மாட்டேன். நீ என்ன ரொம்ப அவமானப்படுத்திட்ட மகிழ். இதுக்கு மேல என்னால பொறுத்துக்க முடியாது. இனிமே நீயா என்ன தேடி வந்து என்கிட்ட பேசுற வரைக்கும் நான் உன் முகத்திலே முடிக்க மாட்டேன். Dirala, 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 dirala,